என் தங்க பிள்ளையே, இன்று உன் கருப்பண்ணசாமி இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். என் செல்ல குழந்தையே, நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட பிறகு நீ என் வாக்கினை கேட்காமல் செல்வாயானால் நிச்சயமாக சென்று விட்டாய். ஆனால் என்ற நம்பிக்கையில்தான் உன் அப்பன் இப்போது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய். பல கஷ்டங்களில் இருந்து உன்னை காத்த இந்த கருப்பன் இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது. அது யார் செய்கிறார்? வேறு எங்கும் இல்லை, உன்னுடைய குடும்பத்தில் மிகவும் அருமையில் இருந்து கொண்டிருக்கின்றார். எத்தனை நாட்கள் அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அவர்களுடைய வேலை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஒரு சிறு சத்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டால் போதும், அவர்களுடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்து விடுகின்றது. ஒரு சிறு வார்த்தை கிடைத்து விட்டால் போதும், பலவிதமான பேச்சுகளுக்கு தயாராகவும் இருக்கின்ற மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் குள்ளமான உயரம், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அவர்கள் நம் மீது அன்பானவர்கள், நம் மீது உரிமையோடு பேசுகின்றவர்கள் என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகின்றார்கள். ஆனால் மற்றவரிடத்திலோ உன்னை பற்றி தவறாக பேசுவதுதான் அவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய படிப்பு அவர்களின் அதிகமாக இல்லை என்றாலும், கல்வி சம்பந்தமான எந்த விஷயங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்து விடாது. அடுத்தவரின் கதை, அடுத்தவரின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவரிடத்தில் சொன்னால் மட்டும் அது தெளிவாக புரிந்துவிடும். இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருவர் உன் இல்லத்தில் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் கதை கதையாக அளந்து கொண்டு பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பனே, அவர்கள் அப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தை எல்லாம் நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? நான் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருப்பவரை கேட்கும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது. நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தெரிந்துவிட்ட என்றால் கண் காதுகளுக்கு மூக்குகளுக்கு வைத்து அவர்களது மனம் ஏற்றவாறு அந்த கதைகளை திருத்தி பேசி கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இந்த விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வது உனக்கு மிகவும் நல்லது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல பிள்ளையே, அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவரின் காதுகளுக்கு எட்டி விடாதபடி சற்று அதிகமாக பேச வேண்டும். கோபமாக வந்தால் சத்து அதிகரிக்கும் அல்லவா? அதனால் எந்த விஷயத்தை பேசும்போதும் பொறுமையோடும் கையாள வேண்டும். அது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்லது, உனக்கும் நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்னும் சிலர் அங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்களிடம் இருக்கின்றவர்கள் கூட உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவரின் மனநிலையை சேர்த்து காயப்படுத்தி விடுகின்றார்கள். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிதனம் கூட இல்லாமல் நிலை மறந்து வாயில் வந்ததையெல்லாம் படபடவென பேசிவிடுகிறார்கள். இதுவெல்லாம் தவறு என்பதை இவர்களுடைய பேச்சுகள் மற்றும் இவர்களை பிரிந்து கூட கூடிய அந்த போலியான விஷயங்களை வைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களை வைத்தும் நீ தெரிந்து கொள்ளலாம்.
என் செல்ல குழந்தையே, எப்போதுமே நீ மற்றவர்களை பற்றி சிந்தனைகளோடு இருந்துவிடக் கூடாது. ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அவர்களை பற்றி சிந்தனை உனக்கு இருந்துவிட்டால் என்றால் உன்னுடைய சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றதல்லவா? என் பிள்ளை என்று இந்த கருப்பணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமானது இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விடக்கூடாது என்பதில் தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவனத்தோடும் கவலையோடும் அல்லவா என் பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கவலைகள் இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இது போன்ற வேதனைகளை நினைத்து உன்னுடைய குடும்பத்தை எந்நாளும் முத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு விஷயத்தையும் ஒரு பிரச்சனையும் வரப்போகின்றது. அது மற்றவரின் வாயில் வந்து விழத்தான் போகின்றது. அப்போதுதானே தெரியும் நான் மற்றவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது என்று. அவர்களுக்கும் இது போன்று வந்துவிட்டது என்று அவர்களே இதையெல்லாம் உணரப் போகின்றார்கள். இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுமே கிடைத்து விடாது. அந்த கஷ்டத்தை அவர்களுக்கு உணர்ந்தால்தான் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு அவர்கள் திருந்தி கொள்வார்கள். அப்போதும் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது. எத்தனை தெய்வங்கள் வணங்கினாலும் அது நடக்கப் போவது இல்லை என்பதுதான் நிரசனமான உண்மை. என் தங்க பிள்ளையே, அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்து விடுகிறார்கள் என்றால் மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்போதும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இனி நன்மைகளாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தைக்கு உனக்கு சோதனைகள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றாயோ, அங்கெல்லாம் நீ சுற்றி தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாயோ, எந்தவித கஷ்டங்களை அனுபவிக்காமல் வெளியில் வருவது என்று எப்படி என்று உணர்கின்றாயோ, உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வந்துவிடக்கூடாது. நீ எளிதாக மற்றவரிடம் உன் வாழ்க்கையை பேசும்போது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக எண்ணிக்கொண்டு 4 பேரிடம் சொல்லி சிரிக்க வைத்து கொண்டிருப்பார்கள். எந்த சூழ்நிலையை நீ எப்போதும் யாருக்கும் உருவாக்கி கொடுத்து விடாதே. அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று விதி இருக்கும் போது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக இருக்கட்டும். அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த அப்பன் நானே புகட்டிவிடப் போகின்றேன். அப்பன் கொடுத்த தண்டனைக்கு பிறகுதான் அடுத்தவர்கள் வீட்டின் பிரச்சனைகளை எல்லாம் எதற்காக இப்படி பேசினோம், எதற்காக இப்படி திருத்தி கூறி அவர்களுக்கு ஒரு அவபேரை ஏற்படுத்தினோம் என்பதை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள். அதன் பிறகு மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லவே பயந்துதான் போவார்கள். தன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனை சரியில்லாதத போது எப்படி அவர்கள் அடுத்தவரின் பிரச்சனையை முடிக்க முடியும்? அந்த நேரத்தில் யாராவது நீ மட்டுமல்ல, வேற யாராவது ஒருவர் மற்றவரை பற்றி பேசினாய் அல்லவோ, இப்போது உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று பார். அதற்கெல்லாம் தண்டனையாகத்தான் உனக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்கின்றது. இனிமேலாவது தெரிந்து கொள் என்று எடுத்து கூறும்போது அவர்களுக்கே இனி திகைத்து நிற்கத்தான் போகிறார்கள். என் செல்ல பிள்ளையே, இனிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நீ சரியாக அடையாளம் கொண்டு கலந்து தலையீடு வராமல் எளிதாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ யாருடைய அன்பு குழந்தை என்று நீ
நம்பிக்கையோடு இரு. கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இல்லத்தில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, யார் செவிகளுக்கும் எட்டாதபடி உனக்கு யாரிடத்தில் பேச வேண்டோ அவர்களிடத்தில் மட்டும் கேட்டால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை இதை சரியாக செய்யும் போது இனி இவர்களால் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. அடுத்தவர்களை ஏளனம் செய்தால் அது மீண்டும் தனக்கே திரும்ப வரும் என்பதை மட்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசிவிடாதபடி இந்த அப்பன் உனக்கு அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து விட போகிறேன். அதனால் என் பிள்ளை நீ தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ பழகு. என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு இருக்கும்.